குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என்னோட பேர் வந்து பிரகாஷ் கே. நான் வந்து சங்கரங்கோயில் பக்கத்தில் வடக்குதுர்னு ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து ஆல்ரெடி ஆர்ஆர்பி கிளர்க்கில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆர்ஆர்பி பிஓவில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். ஐபிபிஎஸ் பிஓ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐபிபிஎஸ் எஸ்ஓ வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னா அது என்னோட அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா வந்து பெரிய ஒரு மோட்டிவேட்ரு. அவர் தான் எனக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக எல்லா இன்டர்வியூ போகும்போதும் எங்கள் அப்பா தான் வருவார். நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு இங்கே ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பார். அதெல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ எல்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். அப்போ எனக்கு சுரேஷ் அகாடமியில் மார்க் இன்டர்வியூ நடக்கிறது தெரிய வந்தது. அப்போ நான் சுரேஷ் அகாடமியில் ஒரு 3 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு ராஜா சார் தான் எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்டர்வியூ அப்போல்லாம் எல்லாமே என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். அந்த ஏஎஃப்ஓ மட்டும்தான் செகண்ட் அட்டெம்ப்ட். ஏஎஃப்ஓ வந்து 3 மாதத்துலேயே வந்து வந்ததுனால கொஞ்சம் இன்டர்வியூ மெயின்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோதான். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரித்திகா, சபரி, சத்யா, செல்வராஜ், அப்புறம் இந்திரன், இவங்க எல்லாருமே நான் எப்போல்லாம் ரொம்ப டிமோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகணும் அப்போ எல்லாமே அவங்க தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என்னுடைய மகன் கே பிரகாஷ் அவர்கள் வந்து எழுதிய அனைத்து தேர்வுகளையுமே ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஏஎஃப்ஓ மட்டும்தான் 2வது அட்டெம்ப்ட்டு. இப்போ 2023 தான் அவர் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடித்தார். முடிச்சுட்டு நான் கூட எம்எஸ்சி படி அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து இல்லை, நான் பேங்க் எக்ஸாமுக்கு அந்த ஃபைனல் இயர் 4th இயர்லேயே வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதனால் பேங்க் எக்ஸாம் தான் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அவரோட ஆர்வத்தை கேட்டு அவரை ப்ரிப்பேர் பண்ண சொன்னோம். அவர் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிலிமினரி மெயின்ஸ் கிளியர் பண்ணோடனே மார்க் இன்டர்வியூ சம்மந்தமாக தான் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதை வந்து இங்கே சுரேஷ் அகாடமியில் அவரோட ஃப்ரெண்டு ரித்திகா அவங்கெல்லாம் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி ராஜா சார்கிட்ட வந்து ஒரு 3 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே என்ன கேள்விகள் அவங்க கேட்டாங்களோ அதே தான் அங்கே கேட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உண்மையிலேயே அதற்கு இந்த சுரேஷ் அகாடமிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம். அடுத்து அவங்க வந்து செய்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஜி அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி டீச்சராக 11th 12th கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கேன். ஏஹெச்எம்மாவும் ஒரு பள்ளியில் இருக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில். அங்கே வரக்கூடிய பெற்றோர்கள்ட்ட நான் கேட்குற பொழுது அவங்க 2 விதம் தான் சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு நேட்டிவ் வந்து சங்கரங்கோயில் பகுதி பக்கத்தில் வடக்குப்புதூர்னு ஒரு கிராமம். அங்கே உள்ள பேரண்ட்டு முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் வந்து ஷார்ட் ஹேண்டு டைப்பு இது படிச்சுட்டாங்கன்னா குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எழுதி நிறைய இப்போ செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறதுல நிறைய பேர் வந்து சங்கரவேல் பகுதியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. காரணம் வந்து அந்த ஷார்ட் ஹேண்ட் டைப்பு. அடுத்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி இல்லைன்னா டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் தூத்துக்குடி சுரேஷில் போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பேரண்ட்டை வந்து நிறைய கான்டாக்டில் இருக்கிறது ஏஹெச்எம்ங்கிறதுனால மேக்ஸிமம் என்னை தான் வந்து பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குற பொழுது சொல்கிற ஒரே விஷயம், ஒன்று ஷார்ட் ஹேண்ட் டைப்பு அல்லது தூத்துக்குடி சுரேஷ் அகாடமியில் போய் ஒரு டிகிரி முடித்தோன்னே நான் சேர்த்து விட போகிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி நிறைய பேர் படித்து நிறைய எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் குழந்தைகளே வந்து நிறைய படித்து வேலைக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளோட குழந்தைகளுமே நிறைய பேர் படித்து வேலைக்கு போயிருக்காங்க. அந்த வகையில் அவங்க வந்து நாட்டுக்கு ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நம்ம பாரத தேசம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு அரசு துறையில் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி வந்து ஒரு அரசு பணியில் போய் சேரணும். அதை வந்து இவங்க வந்து நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஒரு அரசு சேவை நிறுவனங்களுக்கு நம்ம அனுப்புகிற பொழுது ஒரு வலிமையான ஒரு பாரத தேசம் உருவாகும். அதில் வந்து அவங்க ஒரு முக்கிய ஒரு நம்முடைய தேசத்துடைய
கட்டமைப்பில் வந்து அவங்க ஒரு முக்கிய பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அரசே இவங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அரசு பணியில் சேருகிறவருக்கு முக்கியமாக தேவை வந்து நேர்மை. அதுதான் முக்கியமானது. நேர்மையாக இருக்கிறது, கடின உழைப்பு நாட்டுக்காக செய்கிறது, மக்களுக்கு சேவையை செய்கிறது. அது வந்து குறிப்பாக வந்து இந்த வங்கி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து ஒரு குறிப்பாக இப்போ இந்த தமிழ்நாடு கிராம பேங்க் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு லோன் கொடுக்கறது, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, அதே மாதிரி ஒரு ஏழைகள் வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஒரு லோன் கொடுக்கறது, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதன் மூலமாக உயர்த்துறது, இந்த மாதிரியான சேவைகளை செய்யக்கூடியதில் வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை அவங்க வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு அவங்க ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வருங்காலங்கள்லேயும் இந்த சிவில் சர்வீசஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வுகள்லையும் அவங்களோட பங்களிப்பை வந்து மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு செஞ்சால் ஒரு மிகப்பெரிய அது நன்றியாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, என் பையன் கூட அந்த சிவில் சர்வீஸ் எழுதுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாரு. அவருக்கு உங்கள்கிட்ட வந்து சில கைட்லைன்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.